ஸ்டாலினை சொந்த தொகுதியிலேயே ஒரு சாதாரண கீழ் நிலையில் இருக்கிற ஒரு தொண்டை இது பண்ணிட்டார். இதுக்கு மேலேயாவது திமுகவுக்கு புத்தி வரணும். இந்தியரை முன்னாடி இருக்கணும், கரப்ஷன் பண்ணணும். நான் கட்சியில் என் மினிஸ்டர் பதவி தரமாட்டேன். உதயநிதி அவர்கள் பேசியதற்கு எங்கள் கூட்டணி தயவில் தான் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க அப்படின்ற அந்த விவகாரத்துக்கு வெளியில் வந்து பதில் சொல்லியிருந்தார் சார். அமெரிக்க அதிபரே எக்ஸ் தளத்தில் தான் தன்னுடைய வெளியுறவு கொள்கையே அறிவிக்கிறார். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டியில வேற ரேஞ்ச். முதல்ல தமிழக மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று ஒரு புதிய நம்பிக்கையோட வாக்காளர்கள் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு யாருமே எதிர்பாராத வண்ணம் இவ்வளோ பெரிய ஒரு ஆதரவை கொடுத்துருக்காங்க. அந்த அரசாங்கம் அமைஞ்சிருக்குது. முதலமைச்சர் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். 3 நாள்லலாம் ஒரு அரசாங்கத்தை பற்றி நம்ம மதிப்பீடு பண்ண முடியாது. குறைஞ்சது ஒரு 3 மாதம் 6 மாதம். ஆனால் தமிழகத்தில் நிச்சயமாக ஒரு புதிய மாற்றம். அவர் உடையில் மட்டும் மாற்றம் இல்லை. முதலமைச்சராக இருந்தவங்கன்னா இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த யங்ஸ் எல்லாத்தையும் யூத்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அவங்கள ரொம்ப கவர் பண்ணுற மாதிரி ஒரு இது பண்ணுறாரு. அரசியல்வாதியாக நான் மாறிட்டேன். முதல்வன் படத்தில் இவர் சொல்லுவார், அந்த மாதிரி கடைசியில் என்னையும் அரசியல் பண்ண வச்சிட்டிங்களாடான்னு கடைசி சீனில் எடுத்து அவரே அர்ஜுன் சுட்டுக்குவார். அந்த மாதிரி உட்காந்து 2வது நாள் அதெல்லாம் பின்னி எடுக்கிறாரு. அரசியல்லாம் பின்னுறாரு. தாங்க அதிமுக கூறு போடுறாருல உட்காந்து என்ன மற்றும் பலர் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூறு போடுற அரசியல்லாம் அவர்கிட்ட உண்மையாலுமே இவ்வளோ பெரிய அரசியல் திறமை இருக்குதான்லாம் நான் வியந்தேன். அவருடைய ஆட்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு அபரிதமான ஆதரவை பெற்று வந்திருக்கிறார். காலகாலமாக இருந்த 75 வயசு கட்சியும் வெளியேற்றிருக்கிறாரு. 53 வயது கட்சி வந்து இன்றைக்கி உயிர் போராட்டத்தில் இருக்குது. அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள் முதல்வரே, நல்ல பணிகள் தொடரட்டும். 2 திராவிட கட்சிக்கு மாற்றாக இவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு. நீங்கள் ஆல்ரெடி பாஜகவில் பயணித்தவர், தொடர்ந்து வந்து அதிமுகவுக்கு பல்வேறு தருணங்களை வந்து ஆதரவு நிலைப்பாடு கொடுத்துருக்கீங்க. மக்களுடைய மனநிலை வந்து இந்த முறை வேறு மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் ஒரு அரசியல் பார்வையாளராக ஒரு விமர்சராக இந்த மனமாற்றத்துக்கான காரணம் என்னன்னு நீங்கள் பார்க்குறீங்க? முதல் விஷயங்க, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா இது வந்து 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நீங்கள் சொன்னதில் நான் மாறுபடுறேன். திமுகவோட அப்படியே காப்பி பேஸ்ட்டு தான் தாவேகாவோட கொள்கை. அதில் நீங்கள் மத்திய அரசு எதுக்கிறது, நீட்டு, சிஏஏ, காமன் சிவில் கோடு, எஸ்ஐஆர், நீங்கள் வந்து டீலிமிட்டேஷன், இதில் நீங்கள் திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் ஏதாவது ஒரு வித்தியாசத்தை நீங்கள் சொல்ல முடியுமா? அவங்கள மாதிரி இவங்களும் ஒன்றிய அரசு, அது என்ன இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறாங்களா? இல்லை ஒன்றிய அரசு ஆல்ரெடி அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அவர் அறிக்கையெல்லாம் அப்படி தான் வந்துட்டு இருக்கு. நேற்று வரைக்கும் சொன்னார் பாஸ். இப்போ முதல்வர் விஜய் இனிமேல் சொல்லுவாரா பாருங்க. அப்படி இருந்தால் ஒரு நல்ல மாற்றம். அதாவது நான் எதுக்கு எடுத்தாலும் ஒன்றிய அரசு குன்றிய அரசு, என் வீட்டுக்கு பாத்ரூமில் தண்ணி வரலனாலும் ஒரு முரட்டு மோதல் போக்கு, தேவையில்லாத எதுக்கு எடுத்தாலும் மோடியப்பார், அமித்ஷா தாடியப்பார், ஆர்.என். ரவியப்பாருங்கிறது தான் மக்கள் வெறுத்து போய் நீ என்ன பண்ண 5 வருஷம் அதை விடாமல் எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி பாருன்னு காட்டினால தான் ஸ்டாலினை சொந்த தொகுதியிலேயே ஒரு சாதாரண, நான் ஒரு இதுக்காக சொல்கிறேன், அவரை குறைச்ச மதிப்பில்லை, ஒரு கீழ் நிலையில் இருக்கிற ஒரு தொண்டை இது பண்ணிட்டார். இதுக்கு மேலேயாவது திமுகவுக்கு புத்தி வரணும். இந்திய இறையாண்மைக்கு எதிராக பிரிவினை பேசுகிறது ஒன்றிய அரசு. கலைஞர் அவர்களே அந்த வார்த்தையை பயன்படுத்துனதில்லை. அவர் வந்து நடுவன் அரசும்பார், இல்லை மத்திய சர்க்கார் அப்படிம்பார். அழிச்சாட்டியம் பண்ணானுங்க. என்ன ஆண் நிறுவனம் பெண் நிறுவனம் 2க்கும் நடுவில் பேர் வச்ச ஒரு நிறுவனம் எத்தனை கோடியை செலவு பண்ணானுங்க. மக்கள் தீர்ப்பு. எனக்கு ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாற்று சக்தியாக நிச்சயமாக திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு கீழ்நிலையிலேருந்து வந்த மனிதர். 2வது முறை ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப ஒரு காமராஜர், அதுக்குன்னு நான் காமராஜரோடு ஒப்பிடுறேன்னு அதுக்கு யாராவது கழுவி கமெண்ட்ஸில் ஊற்ற போகிறாங்க. நான் சொன்னது குடும்ப பின்னணி சொல்கிறேன். அப்போ காமராஜர் எப்படி ஒரு எளிய ஆட்சியை தூய்மையான ஆட்சியை கொடுப்பாரோ அந்த மாதிரி ஒரு ஆட்சிக்கு அவரும் அந்த மாதிரி தான் திட்டம் வச்சுருந்தார். நான் தேர்தலுக்கு முன்னாடி பேசுகிறப்ப சொன்னார், இது வாய்ப்பு கிடச்சதுனாப்பா எனக்கு மக்கள் கொடுக்குற ஒரு கடைசி வாய்ப்பாக இருக்கும், எந்த அளவுக்கு என்னால் ஒரு ஒழுக்கமான ஆட்சியை கொடுக்க முடியுமோ கொடுப்பேன் அப்படின்னு தான் இருந்தார். பட் மக்கள் வேறு மாதிரி இது பண்ணியிருக்கேன். ஆனால் இது யாருமே எதிர்பார்க்கல. அதாவது போல் பண்டிட்ஸ்னு சொல்கிற நான் மதிக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டே ஆகட்டும், கோலாகல சீனிவாஸ், இந்த மாதிரி மற்றவங்க, துக்ளக் இதையாவும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 2 பேர் தான் அதை கணிச்சிங்க அவருக்கு இந்த அளவுக்கு ஆதரவு. ஆனால் நீங்களுமே சீட் கன்வர்ஷனை பற்றி சொல்லலை.
துக்ளக் இதயா வந்து 35%க்கு மேலே வாங்குவார்னா நான் அப்போ அதை நம்பவே இல்லை. நீங்கள் போல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க அவருக்கு 35% வரும் அப்படின்னு. ஸோ உள்ளபடியே நீங்கள் 2 பேர் தான் இது பண்ணீங்க. துக்ளக் இதயாவை நான் தனிப்பட்ட ரீதியில் அவர் மதத்தெல்லாம் தொடர்புபடுத்தி அவர் மேலே கோவப்பட்டேன். ஆனால் ரிசல்ட் வந்தோடனே நான் அவர்கிட்ட மனதார மன்னிப்பு கேட்டேன். நீங்கள் மிகச்சரியாக தான் சொல்லியிருக்கீங்கன்னு. உங்கள் ஸ்டுடியோவுக்குலாம் ஒருத்தர் வருவார், நான் அன்னையிலேருந்து ஃபோன் பண்ணுறேன், அவர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. குயவர், நாடார், நாவிதர், பல்லர், பறையர் இப்படிலாம் சொல்லிவிட்டு 10-50 ஜாதி பேர்லாம் சொல்லிவிட்டு திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. திமுக கூட்டணி நாங்கள் ஃபெவிகால் போட்டு ஒட்டியிருக்குது. திமுக கூட்டணி ஜெல்லாக இருக்குது. திமுக கூட்டணி டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு 180லேருந்து 210 சீட்டு அந்த அளவுக்கு திமுக கூட்டணி ஜெயிக்கும். அதில் இன்னும் அவர் கருணாநிதியை விஞ்சிட்டார், மு.க. ஸ்டாலின் விஞ்சிட்டார்னு ஒருத்தர் சொல்லிட்டு தெரிவார். அவர் அன்னையிலேருந்து ஃபோன் பண்ணுறேன், ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கிறாரு. கொஞ்சம் வர சொல்லுங்கள் ஸ்டுடியோக்கெல்லாம், அவரை பார்த்து ரொம்ப கண்டிப்பாக அவர்கிட்ட வந்து இந்த ஒரு கேள்வியை கூட வந்து நம்ம நான் முதல்ல ஒன்று சொல்கிறேன். பாண்டே அவர்கள் ஆனஸ்ட்டாக ஒத்துக்கிட்டார், என்னுடைய கணிப்பு தவறாக போச்சு அப்படின்னு ஒத்துக்கிட்டார். ஜேவிசி ஸ்ரீராம் கூட நேஷனல் மீடியாவில் பேசுகிறப்ப ஒத்துக்கிட்டார். என்ன அப்புறம் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மணி அவர் வந்து யார்ட்டி காசு வாங்காதவர், நான் அவரை எந்த விதத்துலையும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்த மாட்டேன். அரை மணி நேரம் உங்கள் டிவிக்கு இன்டர்வியூ கொடுத்தாருன்னா 25 நிமிஷம் திமுகவை கழுவி ஊற்றுவார். அங்கே ஊழல், இது நாத்தனாருது, மொட நாத்தனாருது எல்லாம் சொல்லிவிட்டு நான் 10 பேரை பார்த்தேன், 7 பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவேன் அப்படின்ட்டு கடைசியாக ஒரு பஞ்ச் வைப்பார் பாருங்க. எல்லா பேட்டிலையும் 4 கார்னர் ஃபைட்டு கம்ஃபர்ட் மெஜாரிட்டியில் வந்துடும் அப்படிம்பாரு. ஒரு நியாயத்தை தெரிஞ்ச உண்மையை மறைக்கிறதே ஒரு விதத்தில் ஒரு பத்திரிகைக்கு அதர்மம் இல்லையா? அது இல்லை, அவருடைய அப்சர்வேஷனில் அவர் அப்படி சொல்கிறாரு. அது வந்து அவரால் நம்ப முடியல, நிறைய பேர்த்தால நம்ப முடியலங்கிறது தான் யதார்த்தம். சார் 7, 3, 10 தான் சார் வரும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் பார்த்த 10 பேர்த்தில் 7 பேர் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுவோன்னா பார்த்த அத்தனை பேர் இப்படி தான் சொன்னாங்கன்னு அவர் மணி சொன்னார். அவர் வந்து எந்த கட்சி சார்பும் கிடையாது, அவர் பத்திரிகையாளர் பேசிட்டு இருக்காரு. நான் இப்போ முன்னாடி சொன்ன நபரை இவரையும் நான் ஒரு தளத்தில் வைக்கிறேன். மணி நேர்மையானவர், அவர் அந்த மாதிரி எந்த இதுக்கான அடிப்படையில் அவருக்கு என்னன்னா அவர் வீட்டு குழாயில் தண்ணி வரலைன்னா கூட மோடி தான் காரணம் பார். அவர் பிஜேபி எதிர்ப்பாளர், திமுக ஆதரவாளர், எந்த ஆதாயமும் எதிர்பாராத ஆதரவாளர். நான் அதை மறுக்கல. திருமாவை சிஎம் ஆக்கி 2 பேர் வெளியிலேருந்து சப்போர்ட்டுன்னு, இதெல்லாம் வந்து ஒரு டிஎம்கே மாதிரி ஒரு பெரிய பார்ட்டிக்கு அழகு தரத்தை. அதிமுகவினுடைய இன்றைய நிலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எக்ஸ்பெக்டட் லைன்ஸ். நான் ரொம்ப நாளாக நீ ப்ரைவேட்டாக பேச சொன்னேன். ஏன்னா இது வந்து இப்போ இதுக்கு எடப்பாடி தப்போ இல்லை சிவி தப்போ கிடையாது. அந்த கட்சி கட்டமைப்பே ஒரு ஃபேன் பார்ட்டி கட்டமைப்பு. தட் இஸ் ஒரு தலைவரோட ஃபேன் தான் கட்சியாக மாறிச்சு. தலைவருக்கு அப்புறம் இன்னொரு வந்த தலைவியும் ஒரு சினிமா ஸ்டார். ஸோ அது மாதிரி ஒரு கவர்ச்சியாக ஒரு லீடர் இருந்தால் தான் அந்த கட்சி இராணுவ கட்டுப்பாட்டோடு இருந்திருக்கும். எடப்பாடி மாதிரி ஒரு ஆளால் அந்த கட்சியை நடத்த முடியாது. ஓபிஎஸ்ஸனையும் நடத்தியிருக்க முடியாது, சசிகலாவையும் நடத்தியிருக்க முடியாது. விஜய் போய் அந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணியிருந்தாருன்னா அமோகமாக ஜெயிச்சிருப்பாங்க இந்த வாட்டி. ஏன்னா ரெட்டை இலைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது, சந்தேகம் இல்லாமல் ஜெயிச்சிருப்பார். ஸோ விஜய் மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் தேவைப்பட்ட கட்சி அது. அந்த கட்சி இல்லை, தாவேக்கான்னு தனியாக வந்தோன்னா அந்த ஓட்டு அப்படியே தாவேக்காக்கு மாறிடும். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி வந்து அதிகாரப்பூர்வமாக அலைன்ஸில் வந்து தாவேக்காவோட சேர்ந்துட்டாங்க. கம்யூனிஸ்ட்டும் விடுதலை சிறுத்தைகளும் வரல, ஆனால் நாங்கள் ஆதரவு மட்டும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போயே வந்து பெரும்பான்மைக்கு போதுமான நம்பர் வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள் வந்து இப்போ தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு ஸ்பிரிட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ பேசப்படுது. கிடையாது, அது ஒரு டெக்னிக்கலி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் திங். நீங்கள் வந்து ஒரு சிஎல்பி லீடருங்கிறது யார் எலெக்ட் பண்ணணும்? மக்கள் மீட் பண்ணி அந்த 47 பேரும் ஒரு சிஎல்பி லீடர் இன்வெக்ட் பண்ணணும். ஒரு டெப்டி சிஎல்பி லீடரு, ஒரு பொருளாளர், ஒரு விப்பு போடணும். அப்புறம் இந்த கொறடா போடுற விப்பு தான் ஆன்டி டிஃபெக்ஷன்லாம். இன்னும் அவங்க மீட்டிங்கே போடலையே. ஸோ மீட்டிங் கூப்பிட்டா 47 பேரும் போகவே மாட்டேங்கிறாங்க. இவர் ஒரு மீட்டிங் கூப்பிடாரு, இவர் ஒரு மீட்டிங் கூப்பிட்றாரு. சரி பாதியை நான் கடைசியாக பார்த்த வரைக்கும் 25, 22 இருக்குது. ஸோ நீங்கள் யார் கரெக்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? இப்போ ஒரு செக்ட் வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு நிலைப்பாடு, இன்னொரு செக்ட் வந்து இல்லை நாங்கள் வந்து ஆதரவுலாம் கிடையாது. அப்போ நான் விஜய் சொன்ன எதுக்கு காங்கிரஸ் விஜய் சார் சொன்னதே சொல்லுவோம். விஜய் என்ன சொல்லியிருக்கிறாரு? இந்தியாவில் முன்னாடி இருந்தவங்களும் கரப்ஷன் பண்ணவங்களையும் நான் கட்சியில் என் மினிஸ்டர் பதவி தரமாட்டேன்ட்டு. இப்போ அதிமுக யார் யாரெல்லாம் ஆதரவு நிலைப்பாடு கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்குலாம் மினிஸ்ட்ரியில் பதவி இல்லை தாவேக்கா ஆட்சியில். அது அவங்க தான் சொல்லணும், நான் எப்படி சொல்ல முடியும்? நான் காங்கிரஸ்காரன்னா அவர் தானே தூய சக்தின்னு சொல்லி வந்தார். அதான் அப்போ தூய சக்தியாக இருந்தாலும் கொடுக்க மாட்டார். அவங்க போய் சப்போர்ட் கேட்கல, அவங்களா சப்போர்ட் பண்ணால் வாங்கிக்கிட்டார். சப்போர்ட் பண்ணுறச்ச ஏன் வேணான்னு சொல்லணும்? இப்போ நீங்கள் வந்து என்ன சப்போர்ட் பண்ணுறீங்க சங்கர், நான் கேட்கவே இல்லை. நான் உங்களுக்கு ஆனந்த் ஸ்ரீனிவாசனுக்கு ஆதரவு நான் வேணான்னு எதுக்கு சொல்லணும்?
அவர் போய் கேட்டார். அப்படிதான் இது நடந்ததா? குதிரை பேரமா நடந்ததுன்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் அது வந்து என்ன பேசினாங்க. வேணால் சொல்லட்டும். குதிரை பேரம் தான் நம்ம ஒரு காலத்தில் வருங்கால சீஃப் மினிஸ்டர்னு மீடியா கிளப்பி விட்ட டிடிவியும் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் டிடிவி என்ன சொன்னார், பொய் கடிதம் கொடுத்துட்டாருன்னு கவர்னர் மூலமாக சொல்லி விஜய் மேலே ஒரு ஃபால்ஸ் கேஸ் போட பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆதவ அர்ஜுனா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு, அதில் அமமுக கையெழுத்து போடுறாரு. அப்புறம் நம்மளால் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு டிடிவி, அது ஒரு ஃபால்ஸ் வீடியோ, அது ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோன்னு. இப்போ நம்ம அமமுகக்காரர் என்ன பேசுகிறாரு, சட்டசபையில் என்ன பேசுகிறாங்க, காது விழலை. கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள். நான் அடுத்து 5 வருஷமா உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறேன்னு காமராஜ் சொல்றாரு. யாரை பார்த்து சொல்கிறாரு? அப்போ டிடிவி என்னன்னாரு? டிடிவி தினகரன் சரி, காமராஜ் நக்கிட்ட அவர் ஹாப்பியாக போயிட்டார். டிடிவிக்கு என்ன இருக்குது பார்ட்டியில் சொல்லிட்டு மக்கள் பாக்குறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாக்குறாங்க அமமுகவுக்கு என்ன இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதான் அவரு அப்ப எதுக்கு அவரு ஒரு கூட்டத்தை கூட்டுவார், பொதுக்குழு மற்ற செயற்குழு சார், கூட்டுவார். கட்சியில் உங்களுக்கு குக்கருக்கு ரெகக்னிஷன் போயிடும். கரெக்டாக குக்கர் ஆயிடுச்சு. நான் இப்போ என்ன கேட்குறேன், எதுக்கு கவர்னர்கிட்ட போவானே, எதுக்கு போலீஸ்கிட்ட போவானே, எதுக்கு தப்பான கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? உங்களுக்கு அழகு இருக்காது. சரி, இப்போதைக்கு என்ன நிலைமைனா தமிழ்நாட்டுக்கு விஜய் கிரேஸு. அடுத்த 5 வருஷத்துக்கு ஆட்சியை மறந்துடுவோம். இதே இந்த திமுக நான் நினைக்கிற மாதிரி அதிமுகவும் உடஞ்சி இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா இன்னொரு 5 வருஷமாக ஆட்சி வருது. அதுக்கப்புறம் திமுகவை பார்ப்போம். சார், இந்த இடத்துல வந்து சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, இதர மாஜி அமைச்சர்கள் சிலர் வந்து அந்த 25 பேர்களில் வந்து அடங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தாவேக்கா ஆதரவு கொடுத்தாலோ இல்லை அவங்க ஆதரவை ஏற்றுக்கிட்டு அவங்க அமைச்சரவைக்குள்ளே கொண்டு வந்தாலோ அது தாவேக்காவோட மாற்றம் அப்படின்னு சொல்லப்பட்ட அரசியலுக்கு வந்து ஒரு கேள்விக்குரிய உள்ளாக்கக்கூடிய இடத்துக்கு தள்ளாதா சார்? ஏன்னா அவங்க வந்து இப்போ எஸ்பி வேலுமணி வேலை வந்து டிவிஎஸ்சியில் ஒரு வழக்கு இருக்குது. ஸோ அந்த வழக்கை இவர் அரசுக்குள்ளே வந்தார்னா எந்த அளவுக்கு அது முறையாக விசாரிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் அவர்கள் ஆட்சியில் பங்கு வருதோ இல்லை அவர்கள் மீண்டும் தாவேக்கா அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டு திரும்பவும் அவங்க தேர்தல் நிற்கும் போது தாவேக்கா அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாலோ அது இவர்களுடைய அரசியல் வந்து ஒரு கேள்விக்குழியாக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தள்ளாதா சார்? கண்டிப்பாக. அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அவர்கள் மீது வழக்கு நிலுவையில் இருப்பவர்கள், அவர்களுக்கு தேர்தல் நிற்பதற்கு தடை இல்லைன்னா அவர்கள் நின்று வென்று வரப்போகிறார்கள். அவர்களுடைய ஆதரவை வாங்குவதற்கும் உங்களுக்கு தடை இல்லை. அவர்கள் மீது நடக்கக்கூடிய வழக்குகளை நீங்கள் அந்த வழக்குகளினுடைய போக்கை நீங்கள் திசை திருப்பாமல் இருந்தீர்களானால் அதுவே போகிறோம். நீங்கள் சட்டம் அதனுடைய கடமையை செய்ய நீங்கள் தொடர்ந்து அனுமதித்தீர்களானால் அது போகிறோம். அது உங்ககிட்ட தான் இருக்குது. அதனால் அவர்களுடைய ஆதரவையும் நீங்கள் பெறலாம். சட்டத்தினுடைய போக்கை நீங்கள் தடைப்படுத்தாமல் இருக்கலாம். சார், அடுத்ததாக இவங்க மேலே வச்சிருக்கப்பட்ட இன்னொரு விமர்சனம் என்னென்னா, சட்டமன்றத்தில் வந்து எப்போவுமே உடனுக்குடன் பதில் சொல்லுவாங்க. சட்டமன்றத்திலேருந்து வெளியே வந்து பதில் சொல்கிறது தமிழ்நாடு அரசியலில் ஒரு புதிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். உதயநிதி அவர்கள் பேசியதற்கு எங்கள் கூட்டணி தயவில் தான் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க அப்படின்ற அந்த விவகாரத்துக்கு வெளியில் வந்து பதில் சொல்லியிருந்தார் சார். ஸோ அது எப்படி சார், சட்டமன்றத்திலே அதுக்கான பதில் சொல்கிறது சரியான ஒரு நடைமுறையாக இருக்குமா? விஜய் கையாண்ட இந்த நடைமுறை வந்து இதுவும் ஒரு மாற்றம் புதுசாக இருக்கே சார், இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது ஒரு உதவியை பண்ணிட்டோம்னா அந்த உதவியை நாம் பண்ணதான் நாம் சொல்லக்கூடாது. திருப்பி அதை சொல்லிட்டு இருக்கிறது உதவி செய்ததற்கு அழகல்ல, உதவி செய்தவர்களுக்கும் அது ஒரு பெரிய ஒரு மாண்பை கண்ணியத்தை சேர்க்காது. உதவி வாங்கினவங்க இருக்காங்கல்ல, அவங்க அதை மீண்டும் மீண்டும் சொல்லணும். உங்கள் உதவியில் தான் இது, நான் இப்படி இருக்கேன், அதுக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் சொல்லணும். அதுதான் தமிழர்கள் மத்தியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பண்பு. எங்கள் தயவில் தான் உங்கள் ஆட்சி நடக்குதுன்ட்டு எத்தனை தடவை சொல்லுவீங்க? நீங்கள் இப்படி சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்கள என்ன பண்ண தூண்டுவீங்க? உங்கள் தயவில் ஆட்சி நடக்கிறத விட்டுட்டு வேகமாக இதிலிருந்து வெளியே போய் அவர்களுடைய விடுதலையை பெறணும்னு அவங்க நினைப்பாங்க இல்லையா? ஆமாம். அதனால் நீங்கள் இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் சட்டமன்றத்தில் இவர்கள் புதியவர்கள், இவர்கள் 2-3 நாள் தான் ஆகுது. அதனால் இவர்கள் கொஞ்ச நாள் ஆன உடனே ஒருவேளை சட்டமன்றத்திலேயே பதில் சொல்கிற அளவுக்கு வந்துருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். சட்டமன்றத்திற்குள்ளே பதில் சொல்வதும் வெளியில் போய் சொல்கிறதும், என்ன கேட்டால் வெளியில் சொல்கிறது தான் இன்னும் பொது வெளியில் சொல்வது சட்டமன்றத்தில் சொன்னால் அவர்களுக்கு எல்லா பாதுகாப்பும் உண்டு. சட்டமன்றத்தினுடைய உரிமைகள் அத்தனையும் அவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். அவர்கள் வெளியில் சொன்னால் தான் அவர்கள் சட்ட சிக்கலுக்கு கூட உள்ளாவார்கள், ஏதாவது தப்பாக சொல்லிட்டா. வெளியில் சொல்கிறது பொது வெளியில் வரும். சட்டமன்றத்தில் சொல்கிற அத்தனையும் பத்திரிகைகள் எடுத்து எழுதுவாங்கன்னு சொல்ல முடியாது. வெளியில் சொல்லும் பொழுது இன்றைக்கி சட்டமன்றத்தை காட்டிலும் மக்கள் மன்றம் என்றைக்குமே பெருசு ஒன்று. அதுக்கப்புறம் அதை விட வலைத்தளங்களில் நீங்கள் எக்ஸ் தளத்துலேயோ அதுலேயோ அமெரிக்க அதிபரே எக்ஸ் தளத்தில் தான் தன்னுடைய வெளியுறவு கொள்கையே அறிவிக்கிறார். அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதனால்
அவர் காங்கிரஸில் சொல்லலை, அவங்களுடைய 2 நாடாளுமன்ற அவைகளிலையும் அதிபர் ட்ரம்ப் இதை சொல்லலை, அவர் வந்து வெள்ளை மாளிகையில் இருந்தது சொல்லலை அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் இடமில்லாது போயிடுச்சு. இன்றைக்கி வந்து அவர் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ அன்னையிலிருந்து, அப்போ ட்விட்டர், அதுக்கு பிறகு இப்போ எக்ஸுன்றதுக்கு பேர், இந்த எக்ஸ் தளத்திலேயே அவர் வந்து அமெரிக்காவினுடைய வீச்சை, அமெரிக்காவினுடைய கொள்கையை நாளும் அறிவித்து கொண்டு எக்ஸ் தளத்திலேயே வந்து நாடுகளோடு மோதலை நடத்துவது, அவருடைய விமர்சகர்களோடு வந்து அவர்களோடு மோதுவது எல்லாம் பண்ணிகிட்ருக்கார். அதனால் சட்டமன்றத்துக்குள்ளே சொல்லலைன்றது இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் சரியாக போயிடும்னு நினைக்கிறேன். அவர்கள் சொல்லுகின்ற கருத்து தான் முக்கியமே தவிர அது சொல்லக்கூடிய எங்கே சொல்கிறாங்கன்றதை விட என்ன சொல்கிறாங்க அப்படின்றதான் முக்கியம். அதுக்கப்புறம் இந்த உதவி செய்கிறத பற்றி சொன்னேன். அப்புறம் இன்னொரு வாதம், இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளவு பேர் தான் வாக்களிச்சிருக்காங்க, இவ்வளவு பேர் நீங்கள் வாக்களிக்கலன்ட்டு. அதுதான் நம்முடைய ஜனநாயக முறை. ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட், அதாவது கம்பத்தை யார் முதல்ல நீங்கள் ஒரு வாக்கில் நீங்கள் தாண்டினா கூட நீங்கள் வெற்றி பெற்றவராக ஆயிடுவீங்க. அப்படித்தான் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. அது சிவகங்கை திருப்பத்தூரில் அதுக்கான வழக்கு நிலுவையில் இருக்குது. அவ்வளவுதானே தவிர உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா, இவர்கள் 2021 ஆட்சி அமைக்கும் பொழுது கூட இவர்களுடைய மொத்த கூட்டணி வாக்குகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2,01,00,000. இவர்களுக்கு எதிராக விழுந்த வாக்குகள் 2.5 கோடி. 40 லட்சம் மக்கள் இவர்களுக்கு எதிராக வாக்களித்திருந்தார்கள். கூடுதலாக 40 லட்சம் மக்கள். ஆமாம். அதனால் இதை வந்து அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது. அதுதான் இவர்கள் 71 தான் அதிகமான வாக்குகள் வாங்கி ஆட்சிக்கு வந்தாங்க திமுக. இப்போ 48% வாக்குகள் வாங்கினாங்க. அப்போவும் 52% இவர்கள் ஆட்சிக்கு எதிரான வாக்குகளாக தான் இருக்கு. இதுதான் நம்முடைய ஜனநாயக முறை. அதனால் இதில் இவ்வளவு பேர் உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்காங்கன்னு சொல்கிறதும் ஒரு சரியான வாதமாக எனக்கு தெரியவில்லை. அதில் ஒரு அரசியல் முதிர்ச்சி இருப்பதாகவும் நான் எண்ணவில்லை. அந்த வாதத்தை வைக்கக்கூடாது. அப்புறம் எங்கள் தயவில் தான் உங்கள் ஆட்சி நடக்குது என்பதை இனிமேலும் அவர்கள் சொல்லாமல் இருப்பது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா உங்ககிட்ட இருந்து விரட்டிடுவீங்க. அவங்க வந்து இன்றைக்கி அவர்களுக்கு வேறு சில வழிகள்லாம் இருக்குது, அதை நோக்கி அவங்க போயிடுவாங்க. அதனால் நீங்கள் செய்த உதவியை, அவங்க தான் காலத்தினால் செய்த உதவியை ஞாலத்தின் மான பெரிதாக அவர்கள் எண்ணணும், நீங்கள் எண்ணக்கூடாது. ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி சார். இது வரைக்கும் அந்த 1967 தமிழ்நாடு அரசியலுங்கிறது இருதுருவ அரசியலாக இருந்துட்டு வந்திருக்கு. இப்போ அதில் புதுசாக ஒரு கட்சி உள்ளே வந்திருக்காங்க, 2 திராவிட கட்சிகள் இல்லாமல். இதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசியலில் இருதுருவ அரசியல் தொடருமா சார், இல்லை அது மாறுவதற்கான ஒரு மாற்றத்துக்கான தேர்தலாக இந்த தேர்தல் வந்து ஒரு முடிவு சொல்லியிருக்கா சார்? இல்லை, இருதுருவ அரசியலுக்கு மீண்டும் தமிழகம் திரும்பிவிடும். அது அதிமுக போக போக கரைந்து போகும் என்பது என்னுடைய எண்ணம். அந்த இடத்தில் வந்து தாவேகா நின்றுவிடும். அப்படி நிற்பதற்கு இவர்களுடைய அரசு நடத்தும் முறையும், இவர்கள் பொதுவெளியில் நடந்து கொள்ளும் முறையும், மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்லாட்சியை தரக்கூடிய இவர்களுடைய வல்லமையும், மக்களுடைய அன்பும் ஆதரவும் இவர்களுக்கு கிடைக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா தாவேகா வந்து அதிமுகவை மறையச் செய்து அந்த இடத்திற்கு தாவேகா நகர்ந்து விடும். அப்போ வந்து தாவேகா ஆமாம், திமுகவுக்கு எதிர் தாவேகா, தாவேகாவுக்கு எதிர் திமுக என்று மீண்டும் இருதுருவ அரசியலுக்கு தமிழகம் மாறிவிடும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச்.